வீட்டிலேருந்து தான் நான் ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு எல்லாமே. இந்த திங்ஸ் தான் எனக்கு எனக்கு வந்து என்னுடைய வந்து என்ன சொல்கிறது, நான் திங்ஸு நான் படிச்சிருக்கேன்றது எனக்கு எனக்கு அதுவே இல்லை. நான் இருக்கலாமா வேண்டாமான்ற லைஃப்பில் தான் நான் இருந்தேன் என்னுடைய குழந்தைய பொறுத்துட்டு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சமைக்கையில் என்ன பண்ணுவேன்னா, இடுப்பில் தான் தூக்கி வச்சுருப்பேன் அவனை. இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டே தான் சமைப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கரண்டி, இதுதான் கேஸு, இதுதான் ஸ்டவ் ஆன் பண்ணணும், இதுக்கு லைட்ரு யூஸ் பண்ணலாம், தீப்பெட்டியும் யூஸ் பண்ணலாம், தீப்பெட்டியில் குச்சி இருக்குது, இதுதான் தீப்பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டியை வச்சு ஆன் பண்ணி லைட்டு ஸ்டவ் ஆன் பண்ண வச்சேன். ஆன் பண்ணி பாத்திரத்தில் வச்சு சமைக்க ஆரம்பித்தேன். இது கரண்டி எடு, இதுதான் கரண்டி, இதை எடுக்கணும், இதை கிண்டணும், இதை இது பண்ணணும்னு சொல்லி இடுப்பில் வச்சுக்கிட்டே அவனே வச்சேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும், இதுதான் ஆயில், எண்ணெய் ஆயில்ன்ற வார்த்தையும் என் பையன் பேச ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்தேன், ஆயில் அம்மா எண்ணெய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அந்த எண்ணெய் ஊற்றணும், இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு உடனே எதுவுமே வராது. அப்படியே சமைக்கிறத வச்சுக்கிட்டே தூக்கிக்கிட்டே தெரியுவேன். நிறையா பாட்டு பாடுவேன், நிறையா சாங்ஸ், திஸ் இஸ் அ பிக் அப்படின்ற சாங்லாம் நிறையா பாடுவேன். பாடிக்கிட்டே தான் இருந்தேன். கதையும் சொன்னேன். ஆனால் வந்து கதை வந்து அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, பாட்டாக பாடினா ஈஸியாக அவனுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிச்சு. மேலே எது கீழே எது அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியலை. நம்ம அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி தான் கொண்டு வந்தேன். இதுதான் மேலே, இதுதான் கீழே அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு புரியவே இல்லை. அதுக்கப்புறம் அது எப்படிலாம் கொண்டு வரலாம், எப்படி சொன்னால் அந்த பையன் வந்து அவனுக்கு அது புரியும். ஏன்னா நான் வெளியில் போய் பார்த்தேன், அவனுடைய ஏஜ் குழந்தைங்க வந்து மேலே இருக்க அந்த பொருள் அதை எடு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியுது. அந்த பொருளை போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம குழந்தைக்கு மேலேன்னா என்னன்னே தெரியலையே. ஆனால் மற்ற குழந்தைங்க இந்த மேலே அப்படின்றது அப்போ 1 வயசு 2 மாதம் 1 மாதத்துலலாம் எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரியும். அப்போ நம்ம வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்றது நான் வெளியே இடத்துக்கு போகல தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அப்போ தான் அந்த மேலே கீழே அப்படின்றதுக்கெலாம் எப்படி ப்ரிப்போசிஷன்ஸு இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்றத பயன்படுத்தி எப்படி சொல்லணுமோ அந்த விதமாக சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தேன். ஃபிங்கர் காமிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஃபிங்கர் வந்து காமிக்கிறதுக்கு நிறையா ஐட்டம்ஸ் வச்சு அவனுக்கு பிடிச்ச ஆப்பிள் பிடிக்கும், அவனுக்கு ஆப்பிள் அப்படின்னு வரிசையாக வைப்பேன். பிஸ்கெட் வந்து க்ரீன் பிஸ்கெட் பிடிக்கும். அந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச ஐட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வரிசையாக வச்சு உனக்கு எது வேணும் அது எது வேணும்னா லாங்குவேஜ் புரிஞ்சா தானே அவன் எது வேணும்னு சொல்லுவான். அவன் ஓடி போய் இந்த ஆப்பிளை மட்டும்தான் எடுப்பான். அப்போ ஆப்பிளை அப்படி போய் எடுக்கக்கூடாது. நம்ம ஃபிங்கரை காமிச்சு அம்மா எது வேணும்னா நீ நின்ற இடத்துலேருந்து தான் பதில் சொல்லணும். நில்லு, இந்த இடத்துல நில்லு, ஸ்டாண்டாக இங்கே தான் நிற்கணும். நிற்க வச்சுட்டு வரிசையாக ஆப்பிள் அவனுக்கு பிடிச்ச நிறைய ஐட்டத்தை வச்சு அதில் பிடிக்காத ஐட்டமும் வச்சுருந்தேன். அப்போ தான் சிலதை வந்து வேணும்னு சொல்லுவான், சிலதை வேண்டான்றது. வேணும் வேண்டான்றதுலாம் குழந்தைங்களுக்கு தெரியாது. லாங்குவேஜ் புரியாததுனால எதுவுமே தெரியாது. அப்போ வரிசையாக அந்த திங்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கப்புறம் இது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு காமிச்சோன்னா அம்மா பார் இது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு விரலை காமிச்சேன். அதுக்கப்புறம் அவனுக்கு காமிக்கணும்னு அவனுக்கு புரியுது, ஆனால் செயல்பாடு தெரியல. அப்போ அந்த விரலை மடக்கி 3 விரலை மடக்கி இந்த விரலை காமிச்சு இப்படி தான் காமிக்கணும், இது உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்பிள்ன்ற வார்த்தைகள் பேசினான். ஒரு சில வார்த்தைகள் தான் ஃபஸ்ட்டு பேசினான். அப்போ அந்த ஆப்பிளை காமிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு, ரொம்ப நாள் ஆச்சு, அந்த ஃபிங்கரை காமிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அந்த ஃபிங்கர் வரல, அவனுக்கு மடக்கி வச்சு சொல்ல தெரியல. அப்போ ஆப்பிள் அப்படின்றதெல்லாம் கையை காமிச்சு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸு இந்த மாதிரி கொடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கவும் தான் அந்த குழந்தைங்கள் வந்து கொஞ்சமாக டெவலப் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் கூட்டிகிட்டு போனேன். எப்படின்னா டெய்லி இப்போ வந்து நான் என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் காய்கறி மார்க்கெட்டுக்கெலாம் போவாங்க. நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து எங்கள் வீட்டில் எப்படி எப்படி நம்ம வீட்டில் இருந்தோமோ அது வெளியில் எங்கேயும் போகாமல் இருந்தோமோ அதே மாதிரி தான். காய்கறி மார்க்கெட்டுக்கெலாம் நான் போக மாட்டேன். எதுக்கு காலையில் நம்ம வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு எதுக்கும் காய்கறி மார்க்கெட்டுக்கெலாம் அவங்க போயிட்டு நான்வெஜ் அவங்க வாங்கிட்டு வந்துருப்பேன். ஆனால் இவனுக்காண்டி என்ன பண்ணுவேன்னா காலையிலே போயிடுவேன் மார்க்கெட்டுக்கு, காய்கறி வாங்குற இடத்துக்கு என் ஹஸ்பண்ட் கூட போய் என்னென்ன காய்கறிலாம் இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து லைவாக பார்க்குறது தான் மனசில் பதியும். நிறையான கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸோ, அந்த கூட்டம் ரஷ்ஷான இடம், அந்த சவுண்ட்ஸு, அதெல்லாம் குழந்தைங்க காதில் விழுகணும். அப்படி விழுந்துச்சுன்னா அந்த குழந்தைங்க வந்து ஈஸியாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லி அவங்க ஹஸ்பண்ட் சண்டே ஒரு நாள் தான் போவாங்க மார்க்கெட்டுக்கு. இடையில கேட்டால் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் சண்டே மார்க்கெட்டுக்கு போய் அந்த காய்கறி கடையில் போய் அந்த கூட்டத்தில் விட்டு அந்த கேரட்னா எது, அதுனா எது, இது அப்படி இப்படின்னு எல்லா பொருளையும் கலர்ஃபுல்லாக இருக்கிற பொருளை ஃபுல்லாக காமிச்சேன். அவனுக்காண்டி கலர்ஃபுல்லாக ரெட் கேபேஜ் வாங்குவேன். அவனுக்கு பிடிச்சது அப்படின்னு இல்லை, எதெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கோ அதெல்லாம் பிரெயினுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாங்க. ரெட் கேபேஜ்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னாங்க. அந்த ரெட் கேபேஜ் பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகிடுச்சு. அந்த ஒரு மாதிரி கலரில் இருக்கவும் அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவனுக்கு பிடிக்கிற பொருளை வந்து அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் பிடிக்கிற பொருளை வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். அது மாதிரி சிக்கன் கடைக்கு போனால் சிக்கன், அந்த பிராய்லர் கோழி, நாட்டுக்கோழி அப்படின்றது அந்த ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. இது பாரு, இதுதான் கோழி, இதுதான் பாரு, இதுதான் நம்ம சாப்பிட்றோம், இதுதான் சிக்கன், இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும், இது ஃப்ரை பண்ணுவோம் அப்படின்னு அந்த கடையில் போய் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னடா இது மென்டலாக இருக்கும் போல் கடையில் வந்து இப்படி
நின்று பேசிக்கிட்டு இருக்கு குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. யார் என்ன பேசினாலும் நம்மளுக்கு இல்லை, நம்மளுக்கு தேவை அப்படி தான். நம்ம என்ன பண்ணினாலும் எல்லாரும் சிரிக்க தான் செய்வாங்க. அதுக்கான இதே என் குழந்தை பேசாமல் இருக்கையில் எல்லாரும் எப்படி பேசினாங்கன்றது எனக்கு தெரியும். பேசினதுக்கப்புறம் எப்படி பேசினாங்க, எல்லாரும் சொன்னாங்க பேசின எனக்கு பிரெயின் டெவலப்மெண்ட்டே இல்லை, அதனால தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. பேசினதுக்கப்புறம் மொபைல் கொடுத்ததுனால தான் இவன் பேசாமே இருந்தானா, இப்போ மொபைலை நிப்பாட்ட அவன் பேசுகிறானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் யாரை பற்றியும் நான் கவலைப்படலை. ரோட்டில் நின்று பைத்தியம் மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ரோட்டில் நின்று அங்கே நின்று பேசுவேன், இங்கே நின்று பேசுவேன். பைக்கில் எங்கள் ஹஸ்பண்ட் கூட பைக்கில் போகையில் அவனை ஸ்டாண்ட் நிற்க வச்சுக்கிட்டு ரோட்டில் போய் இதுதான் மரம் பாரு, ஆடுது பாரு, இது க்ரீன் கலரில் இருக்குது பாரு மரம் பாரு, இந்த மரத்தில் இருந்தால் நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் பழம் கிடைக்குது அப்படின்லாம் நிறையா பேசினேன். அவங்ககிட்ட வந்து எல்லா இடத்துலையும் நம்ம என்ன சொல்கிறோம், தெரப்பி அப்படின்றது வந்து கிளாஸில் கொண்டு போய் விட்டால் மட்டும்தான் அந்த தெரப்பி நம்ம நல்லா கொடுக்க முடியும் அப்படின்றது சில பேரண்ட்டு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. தெரப்பி அப்படின்றது ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து என்னது அவங்கக்கிட்டே இருந்தே தொடங்கணும் தெரப்பி அப்படின்றது. அந்த இதுதான் தெரப்பின்றது நீங்கள் கொண்டு போய் விடுங்க, அது விடணும். அவங்களுக்கான சில கைடன்ஸ் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. பேசாத குழந்தைங்களுக்கு கைடன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க படித்த வழிமுறைகளை அவங்க பின்பற்றுவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதுக்காண்டி நம்ம அவங்கள்ட்ட ஃபுல்லாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு டிலே ஆகும். பேசிடுவாங்க குழந்தைங்க, ஆனால் டிலே ஆகும். பணமும் அதிகமாகவும் செலவாகும், லேட்டாகவும் அவங்க ப்ராக்ரஸ் கிடைக்கிறதுக்கு லேட்டாகவும் வாங்க. அதனால் நம்மளும் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பேரண்ட்டை நீங்களும் கொஞ்சம் முயற்சி பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் போன பேச்சுலேயே வந்து நான் 6-7 மந்த்து தான் போனேன். 7 மந்த்து தான் போனேன். அதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் சில ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எனக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. அதோட அந்த தெரப்பி கிளாஸை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதை சொல்கிற நிலைமையில் இல்லை அந்த ப்ராப்ளத்தை. அதோட தெரப்பி கிளாஸை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அந்த நான் போன பேஜ்லேயே எனக்கு நானும் இன்னொரு பேரண்ட்டு மட்டும்தான், எங்கள் குழந்தைங்க மட்டும்தான் இவ்வளோ சீக்கிரமாக பேச ஆரம்பித்தாங்க. மற்ற பேரண்ட்டு என்ன சொல்கிறது, முயற்சி பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அவங்க கொடுக்குற ப்ராக்டிஸை வந்து அவங்க வீட்டில் கொடுத்தாங்களா இல்லையான்றது தெரியல. டெய்லி மார்னிங் ஈவினிங் வந்து நான் வீட்டில் டெய்லி 1.5 மணி நேரம் தனியாக ப்ராக்டிஸ் கொடுப்பேன் குழந்தைக்கு. காலைல எழுந்திரிச்சா அவன் பால் குடித்தானா, சாப்பிட்டானா, பாலுக்கு ஒரு டம்ளர் பால்லாம் மோஸ்ட்லி நான் கொடுக்கவே இல்லை. ஏன்னா பிரெயின் டெவலப்மெண்ட்டை தடுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. தெரியல, நம்ம பயத்தினால பால் கோதுமை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவனுக்கு சக்கரை, நாட்டு சக்கரை எதுவுமே இந்த ஸ்வீட் ஐட்டம்லாம் கொஞ்ச நாள் கொடுக்கவே இல்லை. 6 or 7 மந்த்து அவனுக்கு எதுவுமே கொடுக்கல. அதனால் பயந்துக்கிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நான் கொடுத்தேன். ஆனால் அந்த நானும் இன்னொரு பொண்ணு, அந்த 2 பேரோட குழந்தைங்க மட்டும்தான் ஸ்பீச் வந்து 6-7 மந்த்லேயே என்னை பேச ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா நாங்கள் நல்லா, அவங்களும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணாங்க, நானும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணேன். மற்ற குழந்தைங்களாம் 1 or 2 இயர்ஸ்க்கு மேலே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா, உங்கள் குழந்தைங்க நாங்கள் ஈஸியாக பேச ஆரம்பிச்சிச்சு, நீங்கள் கேளுங்க உங்கள் குழந்தை ஆன்சர் பண்ண பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஒரு பேரண்ட்டாக நம்ம குழந்தைங்களை வந்து எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா 1 hour தான் அவங்க வந்து ஸ்பீச் கிளாஸில் இருப்பாங்க. அவங்க சார்ஜ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு குழந்தைய வச்சு மெயின்டைன் பண்ணுறதே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களை வச்சு நம்ம பார்க்குறது கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி அவங்க வந்து உள்ள அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் பண்ணி ஒரு இடத்துல குழந்தைங்க உட்காரதே கஷ்டம். இந்த மாதிரி குழந்தைங்க உட்கார வச்சு அவங்க ஸ்பீச் கொடுக்குறதுக்கு வந்து டைம் ஆகும். அந்த மாதிரி சிலது வந்து என்ன சொல்கிறது, அதெல்லாம் அவங்க நிலைமையிலேருந்து பார்த்தா தான் தெரியும். அதுக்காண்டி நம்மளும் ட்ரை பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து குழந்தைங்களுக்கு வந்து நல்ல விதத்தில் கொண்டு வந்து ஈஸியாக அவங்கள கொண்டு வர முடியும். அதனால் என்ன பண்ணணும்னா, ரோட்டில் புகையிலலாம் பேசிக்கிட்டு தான் போவேன். பைக்கில் போகையில், ரோட்டில் புகையில், நடக்கையில், இதுதான் பைக்கு, இதுதான் வேகமாக போகணும், இது ஸ்கூட்டி, இது பைக்கு அப்படின்னு வெஹிக்கிள்ஸ் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றி பேசுவேன் குழந்தைங்கிட்ட. அப்புறம் டெய்லி வீட்டில் உள்ள நார்மலாக பேசுவேன். சாப்பிட தெரியாது அந்த குழந்தைங்களுக்கு, என்ன சொல்கிறது, சாப்பிடன்னா என்ன சொல்கிறது, இப்போ நார்மலாக ஒரு பொருளை கொடுத்தா மென்று சாப்பிட மாட்டான், துப்பி வச்சுருவான், பூன்னு துப்பி வச்சுருவான். ஆனால் இவனுடைய ஏஜுக்கு இது இப்படி தான் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்கிற குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, முழுங்குறது அவங்களுக்கு கஷ்டம், மென்று சாப்பிட்றது கஷ்டம், சளிவா வந்து உள்ளே போகாமல் வெளியிலே துப்புவாங்க. இந்த மாதிரி சில ப்ராப்ளம். அதனால நான் எல்லாரும் அப்படி சொல்கிறதுனால அப்படியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸை தனியாக ஒரு டப்பாவில் ஒரு பாக்ஸில் வச்சு கையில் தான் உணர சொல்லுவேன். தொட்டு எந்த பொருளையுமே ஸ்பூன் கொடுக்க மாட்டேன். இப்போ ஸ்கூலுக்கு போகையில் தான் இப்போ ஸ்பூன் கொடுக்குறேன். கையில் தொட்டு அந்த உணர்வை வந்து உணர்ந்தால் தான் அந்த உணர்வுன்றது எப்படி இருக்குன்றது தெரியணும். அதனால் கையில் தொட்டு மிக்சர் தான் கொடுப்பேன். மிக்சரு இந்த மாதிரி சொரசரன்னு உள்ளது, கடிச்சு மென்று சாப்பிடக்கூடிய பொருள் கொடுப்பேன். 4 நாளைக்கு கொடுப்பேன், 5 நாளைக்கு கொடுப்பேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக வாங்கி கொடுக்கையில் அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ணுன்னா, மென்று சாப்பிட கற்றுக்குங்க. மென்று சாப்பிட ஆரம்பித்தேன். மென்று சாப்பிட்டா தான் அந்த பிரெயின் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாப்பிட கொஞ்சமாக. அவனுக்கு மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். மாம்பழம் தான் அவன் மாம்பழமும் அந்த ஐஸ்கிரீமும் தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி தானாக சாப்பிட ஆரம்பித்து கேட்ட பொருள். அதனால் அந்த பொருளை எப்போ கேட்டாலும் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். அவன் பேசின பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்போ தான் அதை ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன், ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்கூல்லையும் விட்டாச்சு.